ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட வி.கே. ராமசாமி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா 21 படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட வி.கே. ராமசாமி. அதில் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை நம்ம பார்க்க போகிறோங்க. பார்ட் 1ல் 10 படங்களும் பார்ட் 2ல் 11 படங்களும் பார்க்க போகிறோங்க. நம்ம ரஜினிகாந்த் கூட வி.கே. ராமசாமி நடித்த 10 படங்களில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதில் எந்த மாதிரி கேரக்டரில் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட வி.கே. ராமசாமி நடித்த ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1977ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் 6 புஷ்பங்கள் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஒய் விஜயா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம வி.கே. ராமசாமி வந்து பங்காரு சாமி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் K.M. பாலகிருஷ்ணன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ரவி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் நடிச்சிருக்காப்புலங்க. ரெண்டாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் 1000 ஜென்மங்கள் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் பத்மபிரியா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம வி.கே. ராமசாமி நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் துரை தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ரமேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து மூணாவது படத்தை பற்றி பார்த்துலாங்க. மூணாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் பைரவி அப்படிங்கிற படம். இந்த படத்தில் ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம வி.கே. ராமசாமி வந்து மனோரமாவுக்கு அப்பாவா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை எம் பாஸ்கர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து மூக்கையா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1974ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் சதுரங்கம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஜெயசித்ரா நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம வி.கே. ராமசாமி வந்து ஜெயசித்ராவுக்கு அப்பாவா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் துரை தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சுந்தரேஷன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தையும் நம்ம ரஜினிகாந்த் கூட வி.கே. ராமசாமி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை வந்து I.V. சசி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து கமருதீன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் K.R. விஜயா நடிச்சிருக்காப்புல. நம்ம சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காப்புல. இதில் வி.கே. ராமசாமி வந்து கண்ணபிரான் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டி. யோகானந்த் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் மைக்கேல் டிசோசா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஏழாவது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் கழுகு படம் தாங்க. கழுகு படத்தில் ரதி அக்திரி வந்து கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இதில் வி.கே. ராமசாமி வந்து சிவராமன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை S.P. முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து எட்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். எட்டாவது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் கர்ச்சனை அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் மாதவி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் வி.கே. ராமசாமி வந்து சுந்தரம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் C.V. ராஜேந்திரன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 9வது படத்தை பற்றி பார்த்தலாம். 9வது படம் 1982ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 32வது வயசில் தனிக்காட்டு ராஜா அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம வி.கே. ராமசாமி வந்து S.K.R. அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டைரக்டர் V.C. குகநாதன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. 10வது படத்தை பற்றி பார்த்தலாம். 10வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் பாயம்புலி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ராதா நடிச்சிருக்காப்புல. நம்ம வி.கே. ராமசாமி வந்து மனோரமாவுக்கு அங்கிலா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை S.P. முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் பரணி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட வி.கே. ராமசாமி நடித்த 10 படங்களை பற்றி சிறப்பாக பார்த்தாச்சு. இன்னும் 11 படங்கள் இருக்குது. அது பார்ட் 2ல் பார்க்கலாங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வி.கே. ராமசாமி செம சூப்பராக நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தரல தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.